இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்தான கருப்பு கவனி அரிசி தோசை செய்யலாமாங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் கருப்பு கவனி அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து சரியா இருக்குங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து மொட்டு உளுந்து கூட 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இந்த 4ஐயும் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் ஊறினா போதுங்க. தண்ணி விட்டு நீங்கள் 3 மணி நேரம் ஊற வச்சாலே கருப்பு கவனி அரிசி நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துடும். டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் பர்பிள் கலரில் இருக்கும். இதுதான் ஆந்தோசைனின் பிக்மெண்ட் இருக்கிறனால தான் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு மாவு சூடாகாமல் இருக்குங்க. நீங்கள் அரைக்கும் போது நம்ம ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 மணி நேரம் புளிச்சாலே போதுங்க. 4 மணி நேரம் புளிச்சாலே நம்மளுக்கு தோசை இட்லி எல்லாமே நல்லா வரும். ரொம்ப நேரம் புளிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசியெல்லாம் நீங்கள் ஊற வைக்கும் போது ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி 2 டம்ளர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதிகமாக ஊற வச்சு அரைக்க வேண்டாம், ரொம்ப புளிச்சிரும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் அரிசியெல்லாம். அதனால் ஒரு நாள் 2 நாளைக்கு தேவைப்படுறத மட்டும் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா மாவு வந்துட்டு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மேலே ஆனியன் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஆயில் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க ஆயில் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த கருப்பு கவனி அரிசியில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கு, ப்ரெஷர், வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.